என் பிள்ளைங்களையும் புருஷனையும் பார்க்க போயிருவேன். ஆனா ஒரு இயக்குனர்னால அது முடியவே முடியாது. ஏன்னா ப்ரொடியூசர்கிட்ட அவன் பணம் வாங்கியிருப்பாரு, அதுக்குள்ளே அந்த டேட்டுக்கு அவர் முடிச்சு கொடுக்கணும். பிள்ளைய பார்க்க முடியாது, பொண்டாட்டிய பார்க்க முடியாது, ஆசையா 2 வார்த்தை கூட பேச முடியாது. இதுதான் இயக்குனருடைய வேலை. ஒரு கரு உருவாகணும்னா கண்டிப்பான முறையில இயக்குனர் வேணும். ஒரு படம் உருவாக்கணும்னா அவர் இல்லாம எதுவுமே கிடையாது. நீங்க சொன்னீங்க தியேட்டர்ல ஓடி ஓடி கை தட்டுவாங்க, ஆடி ஆடி ஆடுவாங்கன்னு. இப்படி எல்லாம் ராதிகா தாய் கிழவில நடந்தனாலதான் அங்க ஆடியன்ஸ் கத்துனாங்க. அப்படி ஆட சொன்னது சிவகுமார் டைரக்டர், செல்லூர்காரு. இன்னைக்கு தாய் கிழவி வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் ஒரு டைரக்டர். ராதிகா அம்மா பண்ணாதான் இந்த படம் நல்லா இருக்கும்னு சார் சொன்னாரு. ராதிகா அம்மா நான் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. இல்ல மேம் நீங்க தான் பண்ணணும், நீங்க பண்ணாதான் இந்த படம் நல்லா இருக்கும்னு. நல்லா இருந்துச்சா பாத்தீங்களா? அத நான் பண்ணிருக்கேன், வருவேன். இனிமே பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும். அதனால திரைப்பட வெற்றிக்கும் பெரிதும் காரணம் இயக்குனர் மட்டுமே. இப்ப கூட பாக்கியராஜ் சார் இறந்து போயிட்டாங்க. அவருடைய கேதத்துக்கு வந்தவங்க முருங்காய் இப்படி அணைச்சு கொண்டு வந்தாங்க. அங்கதானே நிக்கிறாங்க டைரக்டர். இந்த வரைக்கும் முருங்காய் மனசுல நிக்குதா? ஏன் நிக்குது? முருங்காய் சாப்பிட்டா ஒழுங்குச்சு. முருங்காய் இவ்வளவு விஷயம் இருக்குன்னு சொன்னது யாரு? ஒரு டைரக்டர். கோயை சொல்லலாம்.